நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரைமி அப்பளம் வழங்கும் வா தமிழாவா, கோபர்ஸ்டட் பை லக்ஷ்மி செராமிக்ஸ், கம்ஃபர்ட் பார்ட்னர் ஆனந்த் பனியன் மற்றும் இன்னர்வேர், அசோசியேட் பார்ட்னர் லோயிலி மிட்டாய் என்ற ரசோய் மற்றும் அஷா டைல்ஸ். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வா தமிழாவால பேச நினைச்சது பங்கியா ட்ரெஸ் அணிபவர்கள் வர்சஸ் ஃபார்முலா உடை அணிபவர்கள். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ சொல்ல முடியும். உங்களுடைய ட்ரெஸ்ஸை சொல்றது நான் டிஸ்கிரைப் பண்றதுனா என்ன டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? ஒரு ஷர்ட் இருக்குன்னா நெக் பட்டன் போட்டா ஓல்ட் ஸ்கூல், நெக் பட்டன் தவிர்த்து மற்ற பட்டன் அவுத்து விட்டா நியூ ஸ்கூல். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. எல்லாமே பாதி பட்டன் போட்டா பாதி பட்டன் சார், பாதி பட்டன் போட்டுறதா அது கேஷுவல்ஸ் நார்மல், பட் அது கல்ச்சர் கிடையாது. ஓகேங்களா? செருப்பாலேயே அடிக்கணும். இவர்களுக்கு இந்த கண்ணாடி இன்னைக்கு மட்டும் தான் போட்டுவீங்களா, எப்பவுமே போட்டிருப்பீங்களா? நான் எப்பவுமே போட்டுருவேன். இந்த சிச்சுவேஷனை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு பாக்குறீங்களாடா? இது ஒரு கல்ச்சர், அவ்வளவுதான். அவங்க கல்ச்சருக்கு தெரியல, எங்களுக்கு கல்ச்சர் தெரியுது, அவ்வளவுதான். அவங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுதா? எங்களுக்கு தெரியுது. இவனை இழுத்து சென்று அரைப்படி கட்டணம் காதுக்குள் விடுங்கள். அவ்வளவு எறும்பும் மறுகாது வழியாக வர வேண்டும். அதை நான் மறுநாள் வந்து பார்க்க வேண்டும். சார், இப்போ அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு மனசில் தோன்றது ஒரு பாலுக்காக ஒரு குழந்தை மாதிரி தான் எனக்கு தோணுது. என் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒன்னு நான் மன்னிச்சு விட்டுறேன், வரேன்டா. சரி, இந்த குழந்தை எதுக்கு அழுகுது? மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. மறுபடியுமா? அப்ப நான் டீ சாப்பிட்டேன். இந்த குழந்தைங்க எதுக்கு அழுகுதுன்னா ஒரு சிறிய மன ரீதியான அழுத்தம் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? முடியல. நீங்க எதனால ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க? உங்க ட்ரெஸ்ஸுக்கு ஏதாவது ஸ்டைலுக்கு ஏதாவது பேர் இருக்கா என்ன? இப்போ வந்து அந்த அண்ணன் வந்து ஒரே மாரி லேஸ் கட்டினுக்கிறார் ஷூவில். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா கலராக தான் லேஸ் கட்டுவேன் ஷூவில். ஒன்று சொல்றத கேட்க கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி வந்து உள்ளே இருக்கிற மாரி இருக்கும், ஆனால் இருக்காது. அதுல கண்ணாடி கிடையாதா? வெறும் ஃப்ரேம் மட்டும்தான். அதேமாரி வாட்ச் பார்த்தீங்கன்னா வெறும் இது ஃப்ரேம் மட்டும்தான், ஆனால் வாட்ச் இருக்காது. நீங்களா யாருடா? அந்த வலது கால மட்டும் மேல தூக்குங்க. ஓ, பச்சை பச்சை விதா. பச்சை. ஓகே, இது இந்த பக்கம் தூக்கு. இந்த கால இது வந்து ஆரஞ்சு கலர். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி சரி சரி. நான் எதுக்காக கேட்டேன்னா, கண்ணாடி போட்டிருப்பேன், உள்ள கண்ணாடி இருக்காது. வாட்ச் கட்டிருப்பேன், உள்ள வாட்ச் இருக்காது. காலில் ஷூ போட்டிருப்பேன், ஆனா ஷூ இருக்காதுன்னு காட்டுகிறாங்க. இல்லை ஷூ ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. பயமா இருக்கு. ஐயோ, இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்திட்ட இன்னொன்று என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த பக்கம் வலது கையில் வாட்ச் இருக்கு. அது வந்து சும்மா சார் ஸ்டைலுக்கு. அதுல இருக்கு வாட்சானா? இதில் இருக்கு வாட்ச். இது வந்து சின்ன பசங்க குழந்தைங்களா போடுவாங்கல்ல, அதேமாரி வாட்ச். சரி, இது வந்து சும்மா ஸ்டைல். இது உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? அவங்க சொன்னாங்கல்ல, ஃபார்மல்னா ஒரே ஒரு இதுதான், அதுதான் வந்து நல்லா தெரியும். நீங்க யாருமே பெர்ஃபெக்ட்டாவே இல்ல. உங்களை பார்க்க ஃபார்முலா இருக்கவங்கள பார்த்தா நார்மலா இருக்காங்க, ஆனா உங்க எல்லாரையும் பார்க்க வேடிக்கையா இருக்கு. ஐயோ ஐயோ, என்ன தம்பி என்னாச்சு? இப்போ ஆக்சுவலாக நான் போட்டிருக்க காம்போ பார்த்தீங்களா, ரக்கேன்னு சொல்லிட்டு ஒரு காம்போ. என்ன காம்போ? ரக்கே. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ரகே ரெகே ரகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபாரினில் தான் வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது. இப்போ நம்ம சென்னைக்கெலாம் இதுக்கப்புறம் வந்து எல்லாருமே போட ஆரம்பிப்பாங்க. மேபி 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி காஸ்டியூம்லாம் உங்கள் லைவாக இப்போ காட்டுறேன் தெரியுமா? இவனுங்க இன்னும் 80s தானலேக்கா, ஓலி பாய்ஸுங்க. வித்தியாசமாக இருக்குல்ல. நாங்க முதல்ல நீங்க பாக்குற மாதிரியே இல்ல, நாங்க எதுக்கு உங்களை பார்க்கணும்? எனக்கு அது பிடிக்கல. நான் வந்து மும்பையில் லாஸ்ட் மைன்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டுடியோ ஒர்க் பண்ணுறேன். மந்த்லி 115 lakhs சம்பாதிக்கிறேன். 3 டிகிரி படிச்சிருக்கிறேன். நான் இந்த மாதிரி இருக்கிறதால தான் எனக்கு எக்ஸ்போசர் கிடச்சி நான் ஹீரோப் டூர் போயிட்டேன். அனிருத் கூட ஒர்க் பண்ணிட்டேன், ஆண்ட்ரியா கூட ஒர்க் பண்ணிட்டேன், ஜொனிட்டா காஞ்சி வச்சு ஆல்பம் பண்ணிட்டேன். ஸ்டில் இப்போ தமிழ்லையும் 2 years பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே காரணம் பி ஃபங்கி. முடியல முடியல. One day you leave the world behind, so live a life you will remember. இப்போ இவ்வளவு சம்பாதிக்கிற, ஓகே, இதுதான் சூப்பர். இது ஆக்ஷன் மேடம். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறாங்க. அவன் நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். நீ அவருக்கு சேவை பண்றியா? அவரு உனக்கு பிடிச்சிருக்கா? நீ பண்ற உன்னோட கல்ச்சர் எல்லாம் அவருக்கு ஓகேவா? சூப்பர். 75 lakhsல நான் ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு? தம்பி, கண்ணாடி போடு. எந்திரிங்க. மானாமதுரையில் ஒருத்தர் இப்படி திடீர்னு பார்த்துட்டீங்க ஏதாவது பஸ் ஸ்டாண்டில், என்ன நினைப்பீங்க நீங்க?
இவரை பார்த்துட்டோம்னா அவன் போய் விட்டு பேசுவான், என்ன இப்படி மனுஷனா இருக்கேன், வேட்டுக்கிரகவாசி மயக்கி இருக்கானே அப்படின்வாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நான் அதை கண்டுக்க மாட்டேன் சார், நீங்க பேசிட்டு போங்க அது அப்படியே. இல்ல, நீங்க இல்ல, மானாமதுரையில போற ஒருத்தர் அவனே அப்படிதான் சார் பண்ணுவான், ஓப்பனா சொல்ல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க எனக்கு அப்பா மாதிரியே வைங்களேன், நீங்க தான் புத்தி சொல்ல வேண்டிய ஆள், நீங்க தான் புத்தி சொல்ல வேண்டிய ஆள். எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? டேய் டேய், என் மூளை கட்டப்பல, என் முட்டாப்பல, என் மக்கட்ட. அந்த அக்கா சொன்னாங்க பெற்றோர் மனசு, இங்க யாரு என்ன வேணா பேசிட்டு போனா அது நமக்கு தேவை கிடையாது. நம்ம பெற்றோர் மக்கட்ட மக்கட்ட. டேய் ஒன்னாலடா, போடா அப்படி போடா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.